என்னென்ன திட்டங்கள்லாம் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அதானின்ற ஒருவர் கார்ப்பரேட்டுகள் அப்படின்னு மட்டும் சொல்வது எப்படி இருக்கும்? நான் பிரதமர்ன்றது இந்த நாடு தான் தனது குடும்பம்னு நினைச்சுதான் திட்டங்களை கொண்டு வருகிறார் அப்படின்னு நாகராஜ் சொல்லுது. அதாவது இந்த பாஜகவை சேர்ந்த வருகின்ற பேசுகிறவர்கள் அல்லது வெளியில் பேசுகிறவங்க ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மோடி அவர் வந்து இந்தியாவுடைய தலைமை அமைச்சர், அவர் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு வீடு இல்லை. அவர் எல்லாரும் இதை சொல்கிறாங்க. மோடி வந்து கடந்த 2023 செப்டம்பர் 27 குஜராத் மாநிலம் சோட்டா உதயபூர் நலத்திட்ட விழாவில் மோடி வந்து இதை பேசுகிறார், எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் 2019 இன்றைக்கும் வந்து நீங்கள் இணையங்களில் பார்க்கலாம், அவர் வந்து தேர்தலில் வாரணாசியில் போட்டியிடும்போது பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாரு. அதில் அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு வீடு இருக்குது, குஜராத் காந்தி நகரில் ஒரு வீடு, சொந்த வீடு இருக்குது. அது வந்து அதில் அட்ரஸே சொல்கிறாரு, 40/A செக்டர், 14,125 சதுர அடி, 2022 வாங்கினது. 14,425 சதுர அடி தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான் அது. அடி இப்போ அன்னைக்கு மதிப்பு வந்து 1,10,00,000 அன்னைக்கு மதிப்பு. இன்னைக்கு மதிப்பு எவ்வளோன்னு நம்ம வந்து அந்த பிரமாண பத்திரத்தில் இல்லை. அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு பொய்யராக இருக்கார். தனக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்கிறாரு. தனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பொய்யை வந்து கட்டவிழ்த்து விடாருன்னா இதை விட அவமானம் இந்தியாவுக்கு ஏதாவது உண்டாங்க? இதை விட மோசமான ஒரு பொய்யை இனிமேல் சொல்ல முடியுமா? வீடு இல்லைன்றாரு. அதுபோல தான் வந்து எனக்கு இவங்கெல்லாம் குடும்பம்ன்றாரு. மணிப்பூரில் செத்து கிடந்தவங்களும் இவங்களுக்கு குடும்பம் இல்லை. அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு துரத்தப்பட்டாங்க. ஒரு நாள் இந்த குடும்பத் தலைவர் போய் அந்த குழந்தைகளை போய் பார்த்துருக்காரு. குடும்பத் தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்ற அதை ஒத்துக்கிறாரு நாகராஜ். பார்க்கணும் இல்லைங்க. எனக்கு வந்து குடும்பத்தில் என் தங்கச்சிக்கு பிரச்சனை, அக்காவுக்கு பிரச்சனைனா நான் போய் பார்க்கணும்ல. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அதை போய் அந்த குடும்பத்தில் போய் பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் போய் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க, மக்கள் செத்து கிடந்தாங்க, வீடுகள் இடிஞ்சு போச்சு, மாடுகள் பசுமாடுகள் செத்து கிடந்தது, 37,000 கோடி நிதி வேணும்னு கேட்குறாரு. அங்கே அந்த குடும்பம் சார்பாக ஒருத்தர் அனுப்புனாருங்க, நிர்மலா சீதாராமன் அனுப்புனாங்க. அவங்க போய் என்ன பண்ணார், ஸ்ரீவைகுண்டம் கோயிலில் இருக்கிற பார்ப்பனர்கள்ட்ட போய் என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்குறாரு. நீங்கள் கோயிலில் பணத்தை போடாதீங்க, உண்டியலில் பணத்தை போடாதீங்கன்னு சொல்கிறாரு. இதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை? இதுவா வந்து நாட்டு மீது, அந்த குடும்பத்தின் மீது அக்கறை? நீங்கள் 37,000 கோடி கேட்டாங்களே, என்ன எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறாரு. ஒரு தம்படி காசு இல்லை, தம்படி காசு கொடுக்கலன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். வந்து அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற பிரச்சனை ஏன் தலைவர் போகலைன்ற கேள்வியெல்லாம் எழுப்புறப்ப இப்போ நாகராஜ் சொன்னது எத்தனை திட்டங்கள் போட்டிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கோம். 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம், தொழிலாளர்களுக்குன்னு கொடுத்துருக்குறோம், பெண்களுக்குன்னு நிறைய அவங்களெல்லாம் நாங்கள் என்ன புறக்கணிச்சிட்டோமான்னு இல்லை. இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து இந்த 4 விவசாயிகள், அவர் சொல்கிறார், விவசாயிகள், பெண்கள், அப்புறம் வந்து தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம். கொரோனாவில் வந்து வந்தவங்களுக்கு பூரா நாங்கள் வந்து அப்படியே வந்து அவங்கள பாதுகாத்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் இடம்பெயர்ந்து போனாங்க, எவ்வளோ பேர் ரயில் நிலையத்தில் செத்து கிடந்தாங்க. இவங்க கொரோனா காலத்துலேயும் இந்த கையுறை அதுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டாங்க, ஊசி போடுறாங்கல்ல அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா? ஒரு குடும்பத் தலைவர் இந்த நாட்டில் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொரோனாங்கிற பீதியில் வந்து அவங்க பேனிக்கில் இருக்கிறாங்க. உண்மையாகவே குடும்பத் தலைவர்னா அவ்வளோ பேருக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்க. என்னங்க நீங்கள் ஃப்ரீயாக எப்படி கொடுத்தாங்க? எவ்வளவு வந்து நீங்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு, மருத்துவமனையில் கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் அந்த உபகரணங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலையா? நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. இல்லை, மக்களுக்கு ஃப்ரீயாக தானே போச்சு ஊசி. கொரோனா இல்லை, கொரோனா தடுப்பூசி சட்டப்பட்டேன்றீங்க. மாநில அரசு கேட்டது, ஆனா கடைசி பலன்றது ஃப்ரீ தான். என்னுடைய கேள்வி, ரயிலுக்கு டிக்கெட் ஃப்ரீயா கூட அனுப்பலையே. இல்ல இன்னொரு விஷயம், என்னுடைய கேள்வி என்னன்னா, சாதாரண கையுறைக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, இன்ஜெக்ஷனுக்கு ஜிஎஸ்டி ஒரு கேட்கிறேன். இல்ல வன்னியர்ஸ், இப்போ ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னா வரவு செலவு எல்லாத்தையும் நிர்வகிக்கணும்ல, அதெல்லாம் வேண்டான்றீங்களா? ஒரு இந்தியான்ற ஒரு பெரும் நாடு, பிரதமர் சொல்வது இந்த நாடு தான், இதுதான் எனக்கு, இது எல்லாம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்றாரு. நீங்க வந்து அதுல ஏழை வரி இவரெல்லாம் ஒதுக்குறாரு. எல்லாமே எனக்கு தான்றாரு, மக்களுக்கு இல்ல. எல்லாமே எனக்கு, எல்லாமே எங்களுக்கு. நீ எந்த இடத்துல நீங்க வந்து இந்த மக்களுக்கு நீங்க கேட்டதை நீங்க கொடுத்துருக்கீங்க? விவசாயிகள் 80 பேர் கொல்லப்பட்டாங்க. 80 பேர் வந்து இந்த சட்டத்தின் மூலமா செத்தாங்க.
அந்த சட்டத்தின் போது அவர் பேசுறாரு 2021 நவம்பர் 19ஆம் தேதி மோடி பேசுறாரு, நான் இந்த சட்டங்களை திரும்ப பெறேன், அவர்கள் மீது போடப்பட்ட கடன்களை நான் திரும்ப பெறுகிறேன். அவர் சொல்றது நீங்க குறைந்தபட்ச ஆதார விலையை நான் நிர்ணயம் செய்யற, அந்த மாநிலங்கள் நிர்ணயம் செய்யறதுக்கு நான் வழிவகை செய்யறேன். அதை செய்யலைங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்துறாரு. இந்த பிள்ளைகள் விவசாயிகள் தான் ஆன்மா, விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி சொல்றாருல இந்த 4 பேர்ல, இந்த விவசாய பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு மனம் இல்லையா, இரக்கம் இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறது? நாடுதான் எனது குடும்பம்ன்ற இல்ல அவர் ஸ்டேட்மெண்ட் இல்ல, அவர் என்னன்னா தேர்தல் காலங்களில் அவர் வந்து இதை வந்து முன்வைக்கிறார். எனக்கு குடும்பம் இல்லை, அதாவது சொல்ல வர்றாரு, எனக்கு குடும்பம்னு ஒன்றும் இல்லை, ஆனால் இவன் நாடு தான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இந்த குடும்பம் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சொல்றாரு, பார்ப்பனர்களுக்கான அஜெண்டாவை சொல்றாரு, அதுதான் என் குடும்பம்ன்றாரு. இல்ல ரொம்ப சுருக்குறீங்களா? அவர் இதை விட நான் சுருக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகள் ஏங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த சட்டமா, ராமன் சட்டமா? அவர் அங்கே உட்கார்ந்து சொல்றாரு, இந்த இந்தியாவுடைய அடையாளம் ராமனுடைய சட்டம் சொல்றாரு. இது வந்து குடும்பத்தினுடைய தலைவருக்கு அழகா? இது இந்த இந்த இந்தியாவினுடைய அரசு சட்டமைப்பு தந்தை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் வந்து வடிவமைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ராமனை சொல்றீங்க, அப்போ நீங்கள் யாரை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க, யாருக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க? அப்போ அதை தான் சொல்கிறேன், இது ஆர்எஸ்எஸ் குடும்பமா அவர் சுருக்குறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம்.